நீங்க அதுக்கு முன்னால புரிஞ்சுக்க வேண்டியது சிவ சக்தி தத்துவம். எப்பவுமே ஒரு செயல் தனியாக இருக்கும் பொழுது அது சிவ தத்துவத்தில் இருக்கும். சக்தி வந்தாதான் அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி சிவன் இயங்கும். தனியா பைக் ஓட்டும் பொழுது வேற மாதிரி ஓட்டுவோம். இதே நமக்கு பிடிச்சவங்களை பார்த்து ஓட்டும் போது, இல்ல பிடிச்சவங்களோட போகும் பொழுது, இல்ல பிடிக்காதவங்களோட போகும் பொழுது அந்த ஓட்டுறது மாறுதா இல்லையா? சிவனாக இருக்கும் பொழுது அவங்க இயங்காம இருக்கிறனால நோய் வருது. இந்த தத்துவத்தை வச்சுதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது வைத்தியத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற அந்த சயின்ஸோட சேர்த்து பாருங்க, சீக்கிரமா குணமாயிரும். அன்பே தெய்வம். குவாண்டம் தெரப்பி, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் தியரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குவாண்டம் தெரப்பின்னா என்னன்னு இப்போ நாம அறிமுகம் பார்க்க போறோங்க. குவாண்டம் தெரப்பி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னால புரிஞ்சுக்க வேண்டியது சிவ சக்தி தத்துவம். சிவ சக்தி தத்துவம் தான் குவாண்டம் பிசிக்ஸ் அல்லது குவாண்டம் தெரப்பி ஆர் குவாண்டம் சயின்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெண் அவங்களுக்கே சமைக்க சொல்லுங்க. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு பெண் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. தனியா இருக்கிற சமையல் தெரிஞ்ச பெண்ணை காலை என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க, இன்னும் சமைக்கவே இல்லை அப்படிம்பாங்க. மதியம் என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க, ஒரு பனானா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் என்ன சாப்பிட்டேன்னு கேளுங்க, ஒரு சூப் வச்சு குடிச்சேம்பாங்க. ஏன்னா தனக்கு தானே செய்யவே முடியாது. ஏன் தெரியுங்களா? தனியா இருக்கும் பொழுது ஒரு நபர் சிவனாக இருக்கிறார். இதே ஊருக்கு போன கணவர், மாமியார், பொண்ணு, பையன்லாம் வந்துட்டாங்க. அப்ப பாருங்க காலைல கரெக்டாக எழுந்திரிச்சு டீ போட்டு கொடுப்பாங்க, சமையல் பண்ணிடுவாங்க. அப்போ 4 பேர் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாமே செய்ய தெரிஞ்ச இந்த பெண்ணுக்கு தனியா இருக்கும்போது ஏன் செய்ய முடியல? இந்த உதாரணம் புரிஞ்சா உங்களுக்கு குவாண்டம் புரிஞ்சிடும். எப்பவுமே ஒரு செயல் தனியாக இருக்கும் பொழுது அது சிவ தத்துவத்தில் இருக்கும். சொல்றாங்க இல்லைங்களா, நான் சிவனேன்னு இருக்கிறேன், நான் சிவனேன்னு இருந்தப்பா, இவன் தான் வந்து கூட்டிட்டு போனான் அப்படிம்பாங்க. சிவன் என்ன? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது தான் சிவன். ஒண்ணுமே பேசாம இருக்கிறது தான். சக்தி வந்தாதான் அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி சிவன் இயங்கும். இதை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த சிவசக்தி தத்துவம் தான் இப்ப குவாண்டம் தெரப்பின்னு மாறிடுச்சு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு சுடுறாரு, தனியா யாருமே இல்லை சுடுறாருன்னா அந்த குண்டு வேற மாதிரி போகும். சுத்தி 100 பேர் உட்கார்ந்துட்டு இதை பாக்குறாங்க, அப்ப குண்டு வேற மாதிரி போகும். சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுதான் உண்மை. கிரிக்கெட் விளையாடும்போது, கிரிக்கெட் யாருமே ஸ்டேடியத்தில் இல்லை, விளையாட்டு பாருங்களேன், மொக்கையா இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டேடியத்தில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அத்தனை பேத்துடைய அந்த சக்தியும் சேர்ந்து நம்ம சிவனை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அப்போ விளையாடுறது வேற மாதிரி இருக்கும். தனியா பைக் ஓட்டும் பொழுது வேற மாதிரி ஓட்டுவோம். இதே நமக்கு பிடிச்சவங்களை பார்த்து ஓட்டும் போது, இல்லை பிடிச்சவங்களோட போகும் பொழுது, இல்லை பிடிக்காதவங்களோட போகும் பொழுது அந்த ஓட்டுறது மாறுதா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். உலகில் உள்ள அனைத்து விஷயமும் சிவனாக சக்தியாக எப்பொழுது பார்க்க தெரிகிறதோ பல தத்துவங்கள் உங்களுக்கு புரியும். சிவசக்தி தத்துவம் தான் குவாண்டம் தெரப்பி. அப்போ ஒரு பாட்டி மூட்டு வலி, 10 வருஷம் மூட்டு வலி, அப்படியே அழுதுட்டே இருப்பாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க. துபாயில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பேத்தி வந்திருப்பாங்க, 5 நாள். அன்னைக்கு மட்டும் மூட்டு வலி வராது. ஏன் வரல? சிவனாக இருக்கும் பொழுது அவங்க இயங்காம இருக்கிறனால நோய் வருது. பேத்திங்கிற சக்தி வந்தோடனே அந்த பேத்தியை பார்த்த சந்தோஷத்துல சக்தி கிடைச்சோடனே சிவசக்தி தத்துவம் இருக்குது, அப்போ மூட்டு வலி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பின்னால பெரிய சயின்ஸ் இருக்குதுங்க. இதே இந்தியன் டீம் வந்து நம்ம நாட்டில் விளையாடும் பொழுது நமது ஆடியன்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, அப்போ வேற மாதிரி விளையாடுவாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அங்க ஆப்போசிட் ஆளுகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அப்போ அடிக்க முடியாதுங்க, அடிச்சா போல்ட் ஆயிருங்க, அடிச்சா கேட்ச் ஆயிருங்க, இயங்க முடியாது. அத்தனை பேருடைய சக்தியும் சேர்ந்து சிவனை டிஸ்டர்ப் பண்ணும். இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தை வச்சுதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. பல அரசியல்வாதிகள் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க, பல விளம்பர கம்பெனிகள் தனக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சக்தியை வச்சு நல்ல காரியம் செய்யலாம், கெட்ட காரியம் செய்யலாம். இது ஒரு சயின்ஸ், அவ்வளவுதான். இப்படி குவாண்டம் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு புரிதல். இந்த புரிதல் வைத்து நமது நோய்களை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதா குவாண்டம் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வைத்திய முறை.
இந்த வைத்திய முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக 5 நாள் விருப்பத்தொகை வகுப்புங்க, டொனேஷன் வகுப்பு. இதற்கு குறிப்பிட்ட கட்டணம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு, உங்கள் தகுதிக்கு நீங்கள் பணம் கட்டி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். 5 நாள் வீடியோ ஜூம் வகுப்பு. இந்த வகுப்பை நடத்துபவர் எனது நண்பர் பிரபு சங்கர் அவர்கள். குவாண்டம் தெரப்பி ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை. நண்பர்களே, வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க. குறிப்பாக ஹீலர்ஸ், வைத்தியர்கள், மருந்து கொடுக்குறவங்க, மருந்து கொடுக்காதவங்க, அதாவது வைத்தியத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற அந்த சயின்ஸோட சேர்த்து பாருங்க, சீக்கிரமாக குணமாயிரும். இந்த ஹோமியோபதி மருந்துல சொல்லுவாங்க, அதாவது மனம்தான் காரணம் அப்படின்னு. மலர் மருந்துகள்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான சயின்ஸுங்க. எனவே நண்பர்களே, எல்லாரும் கலந்துக்கலாம். யார் வேணா கலந்துக்கலாங்க. விருப்பத்தொகை வகுப்புங்க, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. ஜூலை மாதம் 17, 21 மாலை 7 மணி முதல் 9 மணி வரை குவாண்டம் தெரப்பி கலந்து கொள்ளுங்கள். ஜூம் வகுப்பு. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஆன்லைன் மூலமா நீங்க உங்க விருப்பப்பட்ட தொகையை செலுத்தி நீங்க கலந்துக்கலாம். லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒருவேளை இந்த வகுப்புல கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆன்லைன்ல புக்கிங் தெரியலன்னா 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. முதல் முறையாக இந்த குவாண்டம் தெரப்பி அப்படிங்கிற வகுப்பு டொனேஷன் வகுப்பாக நடத்தப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். 5 நாளில் நீங்கள் சிவசக்தி தத்துவத்தை, குவாண்டம் தெரப்பியை புரிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நண்பர்களே, உலகில் முதல் முறையாக உடம்பில் வரும் நோய்களுக்கு உடல் காரணம் அல்ல, மனம்தான் காரணம் என்று கூறி மனதுக்கு மட்டுமே மருந்து கொடுத்து மனதை சரி செய்தால் உடல் குணமாகும் என்ற தத்துவத்தை மிக அழகாக தெளிவாக புரிய வைத்தவர் டாக்டர் பேட்ச். இவரது மருத்துவத்துக்கு பெயர் ஃப்ளவர் மெடிசன். ஃப்ளவர் மெடிசன் யாராவது கற்றுக்கணும்னா ஒரே நாள் நேரடி வகுப்பு சென்னையில் ஐயம்பாக்கம், அம்பத்தூர் பக்கத்தில், ஜூலை மாதம் 9ஆம் தேதி. இந்த வகுப்பை நடத்துபவர் மைதீன் பாஷா அவர்கள். வாருங்கள் நண்பர்களே, காலை 10 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ள ஒரே நாளில் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற ஒரு அருமையான மலர் மருந்துகள் அப்படிங்கிற தத்துவத்தை, விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்புக்கு நீங்கள் வரதா இருந்ததுன்னா www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு வரலாம். மேலும் விவரங்களுக்கு 8870666966 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு தகவல் கொடுத்துட்டு நேரில் வாங்க, பயன்பெறுங்கள். அதே மாதிரி ஃப்ளவர் மெடிசன் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா அம்மி இயற்கை அங்காடியில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். aammii.com. வாருங்கள், மலர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.